கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய திருச்சமூகம் தேடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த அதிகாலை வேளை தந்தீரே, புது ஜீவனை தந்தீரே, புது பொலிவுடன் எங்களை அமர வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை சுதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சங்கீதம் 5:1 வாசிக்க கேட்போம். வாசித்தவர்கள் சங்கீதம் 5:1. ஆண்டவரே, ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆமென். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிறவர். ஆமென். ஆமென். நம்முடைய பெருமூச்சை கவனிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய பாடல் பாருங்க. ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையான்னு சொல்லி அடுத்த வார்த்தை தாவீது அழகா சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். என் கெஞ்சும் குரலை கேளாமல் போவீரோ, என் கெஞ்சும் குரலை கேளாமல் போவீரோன்னு சொல்லி நம்முடைய குரலை உற்று கேட்கிறவர். ஆமென். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆமென். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கியே மன்றாடுகிறேன்.
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை சுதித்து மகிழ்கின்றேன். நம்மை உற்று பார்க்கிறவர், நாம் அவரை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை பார்க்கிறவர். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிகிறவர். நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறவர். நம்முடைய பெருமூச்சு ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவர். இன்று உம்முடைய காலை வேளையிலே காத்திருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆமென். 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 ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடம். அவருடைய சமூகத்தில் தீமைக்கு இடமில்லை. அதனாலதான் 3ஆம் வசனத்தில் தாவீது அழகா சொல்றார், ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாரு. அவருடைய ஜெபம் ஒன்று, ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்தரணும். என்னுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீங்க செவி சாய்க்கணும். செவி சாய்த்தரணும் ஆண்டவரே என்று உரிமையோடு கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பெருமூச்சை உற்று கவனித்தரணும் என்று சொல்லி அவ்வளவு உரிமையோடு பேசுகிறார் தாவீது. ஆமென். 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 விடியற் காலையில், அதிகாலையில், விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும் என்று சொல்லி, அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையேன்னு சொல்லி தாவீது தன்னையே அர்ப்பணிக்கிறார். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். உற்று நோக்கிடும் என் குரலை. அதிகாலை நம்முடைய குரல் ஆண்டவர் சமூகத்தில் போகணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நம்முடைய சத்தம், அவர் அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் அல்ல. பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் அல்ல. அவருடைய முன்னிலையில் தீமைக்கு சுத்தமாக இடமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய இல்லம் சென்று 7ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுது பாருங்க. நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். வாசிக்கலாமா? 7ஆம் வசனம். நானோ உன் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். நானோ உம் பேரருளால் உம் இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். இறை அச்சத்துடன் பணிவேன். அதிகாலையில்
என் விண்ணப்ப குரலை கேட்டருளும் ஆண்டவரே. என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்திரளும். என்ன விண்ணப்பம்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமரக்கூடிய பாக்கியத்தை தாரும் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் உன்னுடைய சமூகத்தில் உட்காரணும் ஆண்டவரே என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் உண்மை நான் ஸ்துதிக்கணும்ன்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில் என் பெருமூச்சை கவனித்தருளும் ஆண்டவரே. உம்மை ஸ்துதிக்க என்னுடைய பெருமூச்சை, வாயை, நாவினை திறந்தருளும் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய குரலை நீர் கேட்கக்கூடிய என்னுடைய குரலை வளப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் என்னை பாட வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உம்மை நோக்கியே கேட்கிறேன். என்னை, என் மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பம். உம்முடைய அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை நாட வேண்டும் என்ற விண்ணப்பம். அதுதான் நம்முடைய விண்ணப்பமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் என்ன இருக்கணும்? அதிகாலை என்னுடைய விண்ணப்பம், ஆண்டவரே என் பெருமூச்சு. என் பெருமூச்சு நின்று போயிருந்தா உம்மை சுதிக்க முடியாதப்பான்னு சொல்லி, ஆண்டவரே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும், கேட்பதற்கு என் குரலை திறந்தருளும் என்ற விண்ணப்பம். நான் உண்மையே நோக்கி மன்றாடுகிறேன், உண்மையே நோக்கி நான் மன்றாட வேண்டும் என்ற விண்ணப்பம். சாலமோன் கேட்டதைப் போல ஞானத்தை தாரும் என்ற விண்ணப்பம். ஆண்டவரே, விடியற் காலை என் குரலை நீர் கேட்டருளும் என்ற விண்ணப்பம். ஆண்டவரே, அதிகாலையில் உமக்காக வழிமேல் நான் விழி வைத்து காத்திருக்க எனக்கு அருள் தாரும் என்ற விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? இதுதான் நம்முடைய விண்ணப்பமாக இருக்கணும். ஆண்டவரே, எப்போ நான் ஆண்டோடைய இல்லத்துக்கு செல்வேன்? அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நானோ உம் பேரருளால் உம் இல்லம் சென்றிடுவேன் என்ற விசுவாசம். ஆமென். ஆமென். பேரருளால் உன்னுடைய இல்லம், ஆண்டுடைய இறைவேண்டல் இல்லத்திற்கு நான் சென்றிடுவேன் என்ற விண்ணப்பம். இதுதான் நம்முடைய விண்ணப்பமாக இருக்கணும் காலையில். ஆமென். ஆண்டவரை நான் ஸ்துதிக்கணும் என்ற விண்ணப்பம், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பேன் என்ற விண்ணப்பம், ஆண்டவருக்காக காத்திருப்பேன் என்ற விண்ணப்பம், ஆண்டவரே என் குரலை நீர் கேட்கலும் உம்மை ஸ்துதிக்கக்கூடிய வல்லமையை தாரும் என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். விண்ணப்பம் அதுதான் இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அதிகாலை எந்திரிச்சு நம்ம என்ன விண்ணப்பம் கொடுக்குறோம்? ஐயோ இந்த நாள் எப்படி இருக்கு, ஐயோ என் பெருமூச்சு இப்படி இருக்கு, ஐயோ எனக்கு சோர்வு, ஐயோ எனக்கு முடியல, ஐயோ என்னால் வேலை செய்ய முடியல, ஐயோ நான் வேலையில் மற்ற வேலையில் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அந்த வேலை தான் முக்கியம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுனில் என் விண்ணப்பம் இது மட்டும்தான். ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்க, உம் திருப்பாதம் அமர்ந்து உம்மை பாட அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்போம் ஆண்டவரிடத்தில். அல்லேலூயா. ஆனால் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அநேகருடைய உள்ளம் பார்க்க. வாசிக்கலாமா 9ஆம் வசனம்? ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும், அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் நா வஞ்சகம் பேசும். அப்படிப்பட்ட பிள்ளைகளால் துதிக்க முடியாது. அல்லேலூயா. வாயில் உண்மை இல்லை என்றால் உண்மையாக தேவனை ஸ்துதிக்க முடியாது. அல்லேலூயா. நீ உண்மையா இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் தூய ஆவினால் நீ ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி உன்னால் திருப்பாடல்களை பாடவோ ஜெபிக்கவோ ஸ்துதிக்கவோ ஆமென் அல்லேலூயா என்று சொல்லவோ முடியாது. அவளுடைய வாயில் உண்மை இல்லை. உண்மை இருந்தால் மட்டும்தான் நீ உண்மையாக தேவனை ஸ்துதிப்ப,
உண்மை உனக்குள்ள இல்லைன்னா நீ தேவனை ஸ்துதிக்க முடியாது. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவர் சொல்றாரு அழிவை உண்டாக்கும். ஆமென். ஆமென். அவருடைய தொண்டை திறந்த பிணக்குழி போல. நல்லது செய்வார் யாரும் இல்லை. அதிகாலையில் ஆண்டவர் தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று அவர் பேராவலோடு ஏங்குகிறார். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் வந்திருக்கின்ற பிள்ளைகள் 7ஆம் வசனம் சொல்லுது, நானோ ஆமென். ஆமென் நானோ நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். இதுதாங்க விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. தூங்குகிறவர்களே விழித்தெழு. அல்லேலூயா. அல்லேலூயா. உறங்குகிறவனே எல்லாம் விழித்தெழு. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாயிரு. அதுதான் நம்முடைய விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பம் அதுதான் இருக்கிற. நானும் உம் பேரருளால் உம் இல்லம் சென்றிடுவேன். உம் திருத்துயகத்தை நோக்கி தெய்வ பக்தியோடு உம்மை நான் பணிந்திடுவேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. உமது கருணை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உமது பேரருளால் உம்முடைய இல்லம் வர வேண்டும். உமது பேரருளால் உம்முடைய இல்லத்தில் நான் வர வேண்டும் அப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதுதான் நம்முடைய விருப்பம். நம்முடைய விண்ணப்பம் அப்படி தான் இருக்க வேண்டும். எப்போ அடிய பெரிய காலை ஆகும், எப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவேன்ற என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரத்தில் சமர்ப்பிப்போமா? அவனுடைய வார்த்தைகளை கேட்க பேராவலோடு. அதனால தான் நம்முடைய விண்ணப்பம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் 7:7. அல்லேலூயா. திருப்பாடல் 7:7. ஆமென். ஆமென். எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும். ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும். அதுதான் நம்முடைய விண்ணப்பமா இருக்கணும். எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும் என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். அதுதான் நம்முடைய விண்ணப்பம். அவர்கள் மீது உயரத்தில் நின்று ஆட்சி செலுத்தும். உயரத்தில் நின்று ஆட்சி செலுத்தும். எங்களுடைய விண்ணப்பம் அப்படித்தான் ஆண்டவரே. என்னுடைய வேதனைகளோ பெருகிற்று. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, அவருடைய சமூகத்தில் சங்கீதம் 43:1. அல்லேலூயா. கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். ஆமென். 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 கடவுளே, கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். என் நேர்மையை நிலைநாட்டும் என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். இன்னைக்கு எல்லாமே விண்ணப்பம். நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணுன்றது தான் இன்னைக்கு செய்தி, தேவ செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நேர்மையை நிலைநாட்டும் என்ற விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில். சங்கீதம் 42:1 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். கலைமான். ஆமென். ஆமென். கலைமான் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல். கடவுளே, கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது.
தவிக்கின்றது. என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏங்கி தவிக்கிறதுன்னு சொன்னா பத்தாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கணும் ஆண்டவர், அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கு தாங்க என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 41:12 மிக அழகாக சொல்லும், நானோ. ஆமென். ஆமென். நானோ நேர்மையில் உறுதியாய் இருக்கின்றேன். நேர்மையில் உறுதியாய் இருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். நீர் எனக்கு ஆதரவு அளிக்கிறீர். ஏன் என்று சொன்னால், நானோ நேர்மையில் உறுதியாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கு. நேர்மையில் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய திரு சமூகத்தில் நான் நேர்மையாக இருக்கணும் ஆண்டவரே என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்க செய்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்க செய்யும் என்ற விண்ணப்பம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, செய்கின்றீர், ஆதரவு அளிக்கின்றீர் என்று தாவீதுடைய பாடல், நன்றிமிக்க பாடல். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார அந்த நேர்மையில் நான் உறுதியாக இல்லைப்பா, நான் இருக்கணும் அப்படின்ற நம்முடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் தான் ஆண்டவர் மிகவும் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 43:3 உம் ஒளியையும் ஆமென் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியரிடம் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்னா நம்முடைய விண்ணப்பம் இப்படி ஒரு விண்ணப்பமாக இருக்க வேண்டும். உம் ஒளியும் உண்மையும் அனுப்பி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை வழி நடத்துங்கப்பான்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. உமது திருமுலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் என்னை கொண்டு வந்து சேருங்கப்பான்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 42:2 சொல்லுகிறது மிக அழகாக, என் நெஞ்சம் ஆமென். ஆமென் என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன். அது நம்முடைய விண்ணப்பமாக இருக்கு. ஆமென். ஆமென். நம்முடைய கேள்வியா இருக்கணும், நம்முடைய விண்ணப்பம் இருக்கணும். புரிந்தவர்கள் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை கிடக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை கிடக்குது, என் வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பம் போட்டுட்ருக்குறோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய விண்ணப்பம் என்னன்னா, உம் ஒளியையும் உண்மையையும் எனக்கு அனுப்ப மாட்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் எனக்கு அனுப்பும் ஆண்டவரே என்ற விண்ணப்பம். ஆமென். என்னை வழிநடத்த உம்முடைய ஒளியும் உண்மையும் எனக்கு அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. உமது உறைவிடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு விண்ணப்பம். ஆண்டவரே, அப்ளிகேஷன் போடணும்.
ரிக்வஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரணுமப்பா. விண்ணப்பம் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகாலையில் ஆண்டவர் சமயத்தில் ஆண்டவரேன்னு ஸ்துதிச்சு ஆராய்ச்சி கேட்டிங்கன்னா அவர் வார்த்தையை அனுப்பி வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி உனக்கு தைரியத்தை கொடுப்பார். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று காலையில் நான் கேள்விப்பட்டேன், நம்முடைய குழுவில் இருக்கும் ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்பினார். திருப்பாடல் 3:3. என்ன வார்த்தை அது? ஆமென். ஆமென். ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. நீரே என் மாட்சி. என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. அப்போ உங்களுடைய நேற்று காலையில் நீங்கள் எப்படி அதை, இந்த வசனம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்களுடைய சாட்சியை சொல்லலாம் சப்தமாய், வாய்களை திறந்து. ஆமென். நேற்று காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சோத்திர பலி எடுத்து சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இடையில வந்து திருப்பாடல் 3:30 அப்படின்னு எனக்கு வந்து ஒரு வசனம் வந்துச்சு. 3 திருப்பாடலை எடுத்து நான் உடனே பார்த்தேன். திருப்பாடல்ல 3:30 வசனமே இல்லை. ஆண்டவரே, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு திருப்பி நான் கேட்கும்போது திருப்பியும் 3:3 அந்த 0 இல்லை, அது 3 அந்த வசனத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. அப்புறம் நான் திருப்பி அதை நல்லா வாசிச்சு பார்த்தேன். அப்போ வந்து இந்த வசனம் தான் வந்துச்சு. ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் எப்படியோ இருந்தேன், என்னை படுகொலியிலிருந்து மீட்டிருக்கிறீங்க. என்னை வந்து எத்தனையோ பேர் இவ வரமாட்டா, இந்த பிப்ரவரி மாசம்லாம் வந்து இவ உயிரோட வரமாட்டா, இவ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து ஆண்டவர் என்னை வந்து தலை நிமிர செய்து இப்போ வரைக்கும் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளையா என்னை மாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி இருந்தேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ப்படுத்துங்க. ஆமென். 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 இதுதாங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய விண்ணப்பம் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பாருங்க, என்ன சொல்ல ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இன்னைக்கு தெரியலையே, சோர்வாக இருக்குமா, சோர்வாக இருக்கிறேன். நீ ஏன் சோர்வாக இருக்கிற? வா, வந்து உட்காரு, நான் உனக்கு வார்த்தையை கொடுக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எழுந்ததே லேட்டு தான், 5:25 தான் எழுந்திருக்கிறேன். அது வரைக்கும் நல்லா தூக்கம், எழுந்து வைக்கவே இல்லை. 5:25 தான் எழுந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னையும் தட்டி எழுப்பி நம்முடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் உட்காரன்னா என்னுடைய விண்ணப்பம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த காலையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நம்முடைய விண்ணப்பங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை பலத்தையும் கொடுங்கப்பான்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் உட்கார வைப்பார், கன் பாயிண்ட்ல. ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்ப தருகிற வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 42:5. சங்கீதம் 42:5. ஆமென். 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 என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இப்போ
இப்போ பாருங்கள், இதில் 2 பார்ட்டு. புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லுவோம். 2 பார்ட். ஆமென். 2 பார்ட்டு. இதில் ஒரு பார்ட்டு கேள்வி. என்ன கேள்வி? ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பதில். என்னுடைய கேள்வி என்னவாயிருந்தது? என் நெஞ்சம் ஆண்டவர் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்பேன் என்ற விண்ணப்பம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஏன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஏற்ற நேரத்தில் நான் வந்து உங்களுடைய சமூகத்தில் உட்காரணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட கேட்டினா அவர் சொல்கிறாரு, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பதியே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ ஏன்டா நம்பிக்கை இழக்கிற? நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாக இருன்னு சொல்லிட்டு, என் நெஞ்சே, அவர் சொல்கிறார், என் நெஞ்சே, என் இதயத்திற்கு ஏற்றவனே, என் உள்ளத்திற்கு ஏற்றவனே, என் நெஞ்சேன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த பாசம் என் உசுரேன்னு சொன்ன மாதிரி. ஆமென். என் உசுரேன்னு சொன்ன மாதிரி, என் நெஞ்சே, என் இதயமே, என் அன்பு செல்லமேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஆமென். நீ என்னுடைய நெஞ்சு என்று சொன்னால் அந்த நெஞ்சு தாங்க எல்லாத்துக்குமே. நெஞ்சு, இருதயம். அல்லேலூயா. என் நெஞ்சே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய அன்பு சீடனாகிய யோவான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ராபோஜனத்தின் போது ஆண்டவருடைய இதய பக்கமாக தலையை சாய்த்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏன் சோம்பலா சோர்வாக சொல்கிறீங்க? கொஞ்சம் எடுப்பாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்வாகாதீங்க, சோர்வாகாதீங்க. அதெல்லாம் எடுத்து போடுங்க. அதான் நம்முடைய விண்ணப்பம். ஆண்டவரே, என் இருக்கிறது சோர்வெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதான் நம்முடைய விண்ணப்பம். நம்முடைய அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயான்னு சுதிக்கக்கூடிய நாவின திறங்க ஆண்டவரே. அது நம்முடைய விண்ணப்பம். நான் உம்முடைய சுதித்து பாடி ஆராதிக்கிற ஆண்டவரேன்ற விண்ணப்பம். உம்முடைய திருக்கோவிலில் நான் எப்பொழுது வந்து உட்காந்து உண்மை ஸ்துதிக்கணுமே என்ற விண்ணப்பம். நம்முடைய அப்ளிகேஷன் இதுதான் இருக்கணும். முந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவை எல்லாம் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப லேட்டு. அல்லேலூயா. அந்த பதில் உங்கள்கிட்ட அந்த ஃபாஸ்ட்டை வரணும். அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் ஆண்டவர் சமயத்தில் முழுமையாக இருக்கணும். அதனால தான் என் நெஞ்சே, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? ஏமா நம்பிக்கை இழக்கிற? நானே காக்கும் கேடயமாக இருக்கிறேன், நானே உனக்கு எல்லாமா இருக்கிறேன். நீ ஏமா நம்பிக்கை இழந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்காதே. நம்பிக்கை இழக்காத. ஏன் நம்பிக்கை இழக்கிற? ஏன் கலக்கம் வர்ற? என்ன அருமையான வார்த்தை. ஆண்டவர் பேசுவாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நீ அவர் வார்த்தையை சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்து உடனே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். ஆமென். ஆமென். நீ பேசினாதான் அவர் மறுபடியும் உன்கிட்ட பேசுவார். ஆமென். நீ பேசல, ஊமையாட்ட இருந்தீனா, ஊமையை போல நான் பேசாதிருந்தேன் என்று திருப்பாட்டில் சொன்ன மாதிரி இருந்தீனா, அவருடைய குரலை உன்னால் கேட்க முடியாது. ஆமென். ஆமென். அவருடைய குரலை உன்னால் கேட்க முடியாது. உன்னுடைய சோம்பல், உன்னுடைய அசதி, உன்னுடைய பெருமூச்சு எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் அதை ஏன் கொடுக்குறான்னு சொன்னால், அந்த சோம்பல் அசதியெல்லாம் ஒரு தயக்கத்தை கொடுப்பாரு. அதுலேருந்து வெளியில் வரணும்னா, ஆண்டவரே என் சோம்பலை அகற்றி போடுங்க, என் அசைவுகளை நீங்கள் துரிதப்படுத்துங்க, நான் எழுந்து பிரகாசை எனக்கு சக்தியை கொடுங்க, வல்லமையோடு ஸ்துதிக்க எனக்கு வார்த்தையை கொடுங்க, உடைய வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்துங்கன்னு விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விண்ணப்பமா, அதுதான் நம்முடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். எனக்கு சொல்கிறாரு, என் நெஞ்சே நீ கலக்கம் வருவதையே, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? கடவுளையே நம்பியிரு என்ற சத்தம், ஆவியானவருடைய சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவருடைய சத்தம், அபய குரல்.
கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரே 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 ஏன் எனக்கு இந்த தீமை வந்துச்சுன்னு அந்த நேரத்தில் அபயக்குரல் போடுறோம். அதே அபயக்குரலை நீ நல்லா இருக்கும் பொழுது அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி, அதனால தான் சொல்கிறார் அடுத்த வசனத்தில் 2வது பாட்டில், என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவரே, அதுக்குண்டான ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு நம்முடைய விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சபத்தில் ஒவ்வொரு நாளும். அதனால தான் சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆகையால் நிலை உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அழுந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆமென். ஆமென். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 46:1-3 வரை உள்ள வசனங்கள் சத்தமாய். ஆமென். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் போகும்போது அவர் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ரிப்ளை எப்படி கொடுக்குறாரு? என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், கலக்கமுறுவது ஏன், ஏன் கலக்கமுற, ஏன் நீ டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கிற? உன்னுடைய டிமாண்ட் என்ன இருக்கணும்? ஆண்டவரே உம் மீட்பு செயல்களை முன்னிட்டு நான் என்றும் நன்றி செலுத்துகிற பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பான்ற விண்ணப்பம். ஆமென். ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா நான் உங்களை பிடிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே. என் விண்ணப்பம் அப்படிதான், உங்கள் பக்கத்தில் என்னை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, அஞ்சாதே கலங்காதே. ஓ ஆஹா ஆஹா ஆஹா. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை அவராலே என்று சொல்லி, அஞ்சாதே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும்,
புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி. அதனால தான் சங்கீதம் 43:5 மீண்டும் சொல்லுது. என்ன சொல்ற பிறகுது? என் நெஞ்சே ஆமென் ஆமென், ஆமென். என் நெஞ்சே என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. இன்னும் அல்லேலூயா. இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் அதிகாலையில் வந்து உட்காரக்கூடிய சக்தி பலனை எனக்கு கொடுங்க. அதிகாலையில் உண்மை ஸ்துதிக்கக்கூடிய வரத்தை கொடுங்க. அதிகாலையில் நம்முடைய திருப்பாடல்களை பாடி, திருப்பாடல்கள் வேத வசனங்களில் திருப்பாடல்கள் ஒரு வல்லமை மிக்க ஜெபம், அதை சொல்லி ஜெபிக்க என்னுடைய விண்ணப்பம் இப்படியாக இருக்க வேண்டும். வரம் தாரும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலேயே வந்து நிற்கிற பிள்ளையாக, உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க பிள்ளைகளாக வந்து என்னை அழைத்து உம்முடைய பாதத்தில் உட்கார வச்சீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் என்னை தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்தில் உட்கார வச்சு உம்மை சுதிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலை இந்த திருப்பாடல்கள் வசனங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றியப்பா, நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் கண்ணீரை கண்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் வேதனைகளை கேட்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றியோடு சொல்லு. என் விண்ணப்பத்தை எல்லாம் நீங்க கேட்டு உங்களுடைய தோல் பையில நிறைச்சி வச்சிருக்கிறீங்களே, என் கண்ணீரை எல்லாம் உங்களுடைய தோல் பையில நிறைச்சி வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றியோடு ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் என்னை ஸ்துதிக்க வைத்தீரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய வார்த்தை வசதிகளை எனக்கு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. அதிகாலையில் உன் திருமுகத்தை நாடனோன்ற விண்ணப்பம் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதே நான் நாடி தேடுவேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீரே. அல்லேலூயான்னு சொல்லுவோமா. சங்கீதம் 27:4 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 27:4, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய விண்ணப்பமாக இருக்கு. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியம் இந்த ஒரு வசனத்தில் வந்துருச்சா, ஃபினிஷிங்கில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்.
இந்த ஒரு வசனத்துக்குள்ளே அடக்கிட்டார் பாருங்க ஆண்டவர். கொண்டாந்து கன்க்ளூஷனில் கொண்டாந்து அழகாக கொடுக்குறாரு பாருங்க. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் கேட்டேன், ஆண்டவரே அதிகாலை சமூகத்தில் உட்காரக்கூடிய வல்லமையை தாங்கன்ற விண்ணப்பம் நான் செய்தேன். நான் அதையே நான் நாடி தேடுவேன். உங்கள் சமூகத்தில் காலையில் மாலையில் நான் உட்காருவேன் ஆண்டவரேன்ற விண்ணப்பம். உம்முடைய இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் என்ற விண்ணப்பம். ஆண்டவருடைய அழகை நான் காண வேண்டும் என்ற விண்ணப்பம். அவருடைய கோவிலில் அவர் திருவிடத்தை கண்டறிய வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யும் பொழுது, அல்லேலூயா. அப்படி என்றால் ஆசீர்வாதம் நமக்கு என்ன? 5ஆம் வசனம். ஏனெனில் ஆமென். ஏனெனில் கேடு வரும் நாளில் என்னை அவர் தம் பாதுகாப்பில் மறைத்து வைப்பார். என்னை அவர் தம் பாதுகாப்பில் மறைத்து வைப்பார். என்னை தம் கூடாரத்தினுள் ஒளித்து வைப்பார். என்னை தன் கூடாரத்தில் ஒளித்து வைப்பார். என்னை ஒரு குன்றின் மேல் உயர்த்தி வைப்பார். என்னை ஒரு குன்றின் மேல் உயர்த்தி வைப்பார். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பார். அவருடைய கூடாரத்தினுள்ளே ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் நம்மை பாதுகாப்பாய் நிற்க செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்ன? அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்புடன் அவருடைய இல்லத்தில் இறைவேண்டல் வீட்டிலே, இந்த கூகுள் மீட்டிலே, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வீட்டிலே, அவருடைய இல்லத்திலே நான் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்தி என் உள்ளத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடி அவரை ஸ்துதிக்கக்கூடிய வல்லமை தாங்கப்பா தந்ததற்காய் நன்றின்னு சொல்லி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் என்னை நினைத்த தேவனுக்கு, மறைவாய் உள்ள என் தேவனுக்கு, இதோ மறைவாய் உள்ள இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை மறவாமல் நினைத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நன்றி ஜபம் ஷார்ட்டாக எடுங்க ரேகா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. நன்றி ஜபம் வேகமா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு சொல்லுங்க ஜெயா. ஜெயா சொல்லுங்க. ஜெயா ஜெயா சத்தமாய். மியூட் எடுத்துட்டு. இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி முன்னே அமரச் செய்கிறீரப்பா. அந்த ஆர்வத்தை கொடுத்துக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, இன்று இதுவரை நாங்கள் விண்ணப்பம் என்பது எங்கள் உள்ளத்தின் வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், எங்களுடைய தேவைகள், இப்படி எப்படியோ எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் முன் கொண்டு வந்து வைப்பதுதான் என்று உணர்ந்திருந்தோம் அப்பா. ஆனால் இன்று நீர் சொல்லுகிறீரப்பா, அதிகாலை வேளையில் குரலை கேட்பதும் உம்முடைய ஆலயத்தின் முற்றங்களில் ஒரு நாள் இருப்பதே மேலானது என்பது போல அந்த 1 மணி நேரத்தை உம்மோடு பகிரவும், உமது வசனத்தை கேட்பதிலும், உமது கோவிலின் அழகை காண்பதிலும், நீர் கொடுக்கும் வசனத்தின்படி அந்த குரலை நாங்கள் கேட்க, வாசிக்க, தியானிப்பதில் தான் சிறந்திருக்கிறது என்பதையும், உம் படைப்பில் இது உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் அமையக்கூடும் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனிமேல் நாங்கள் எங்கள் வாழ்நாளில்
நீர் கொடுத்த இந்த நேரத்தை உமக்கு ஒப்புக் கொடுப்பதிலும் உம்மை புகழ்ந்தேத்துவதிலும் நீர் எங்களை காத்து பராமரித்து வருகின்ற மேலான செயல்களுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இனிமேல் எங்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் குறிப்பாக உமது ஜெபத்திலும் தியானத்திலும் ஆர்வம் கொண்டவர்களாய் விளங்க நீர் கொடுத்த 24 மணி நேரத்தில் உமக்கென நாங்கள் கொடுக்கும் நல்ல உன்னதமான நேரமாக அமைய உதவி செய்து எங்களை பராமரித்து பாதுகாக்கும்படியாக இந்த வேளையில் உம்மிடம் இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? விண்ணப்பம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய உலக தேவைகளை குறித்து நம்முடைய விண்ணப்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவரை தேடுவேன் என்ற விண்ணப்பம். சங்கீதம் 27:4 சொன்னது போல, நான் ஆண்டவரை காண வேண்டும், அவருடைய அழகை காண வேண்டும், அவருடைய தரிசனத்தை காண வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு நம்முடைய விண்ணப்பம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் போதும் என்று விசுவசித்த பெண்மணிக்கு அவள் செய்த விண்ணப்பம், என் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொடுவேன் என்ற விண்ணப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட போட்டீங்கன்னா அவருக்கு தெரியும், நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் தேடுவோருக்கு, உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருப்பவர்களுக்கு. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 40:16 சொல்லுகிறது, உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், நம்முடைய விண்ணப்பங்கள் அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் கழிந்து கூடுவீர்கள். அல்லேலூயா. அவர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் அனைவரும் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 40:8 சொல்லுகிறது, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன் நான். அவருடைய திருச்சட்டம் என்ன? இறை வார்த்தை வழிபாடு. அதுதான் நம்முடைய உண்மையான விண்ணப்பம். எங்கள் கண்களை திறந்தருளும் என்று எலிசா சொன்னதை போல அந்த குழுவில் வந்து இவர்கள் கண்களை திறந்தருளும் என்று 2 அரசர்கள் புஸ்தகத்திலே நேற்று மாலை வாசித்தோம். ஆண்டவரே, இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீர் என்ற விண்ணப்பம். ஆண்டவரே, ஆண்டவரிடத்திலே என் விண்ணப்பத்தை நான் போட்டுட்டேன். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் போட்டுட்டேன். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு எல்லாம் தெரியுமே. உம்மை ஸ்துதிப்பதுதான் என்னுடைய வேலை என்பதை நீர் எனக்கு இன்று கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும்
அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஹேவ் அ நைஸ் டே. காட் bless யூ. இதுவரை மிக அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த என் தேவ பிள்ளைகளுக்கு, கூகுள் மீட் போடுவதற்கு உதவி செய்த குடும்பத்தாருக்கும், வேத வசனங்களை வாசித்ததற்கு உதவி செய்த பிள்ளைகளுக்கும், நன்றி ஜபங்களை ஏறெடுத்த பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்கின்ற கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் ஆண்டவர் 7 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை, 7 மடங்கு. அல்லேலூயா. 7 மடங்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க, அவருக்கு தெரியும். உங்கள் விண்ணப்பத்தை சொல்லிட்டீங்க, அவருக்கு தெரியும். என் விண்ணப்பம் உங்களை தேடுறது மட்டும்தான்ற விண்ணப்பம். காட் bless யூ. ஹேவ் a nice day.